வணக்கம். இது கேள்விக்களம். 6வது கட்ட தேர்தல் பரப்புரையும் ஓய்ந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் என சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் என்கிறார் பிரதமர் மோடி. 22 பணக்காரர்களுக்கு மட்டுமே மோடி வேலை செய்கிறார் என்கிறார் ராகுல். 6 கட்ட தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பரப்புரைகள் எல்லாம் இதுவரை என்ன சொல்லி இருக்கிறது, தேர்தல் களத்தில் தற்போது வரை முந்திக் கொண்டிருப்பது யார் என்கின்ற பொருளில்தான் இன்றைய விவாத களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்க வேண்டிய தருணம். அரங்கத்தில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து திரு தியாகு அவர்களை இணைந்திருக்கிறார். அவர்களை வரவேற்போம். அதே போல வழக்கறிஞர் ராமசாமி மெய்யப்பன் அவர்களையும் வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற டால்பின் ஸ்ரீதர் அவர்களையும் வரவேற்கிறேன். அதே போல பத்திரிகையாளர் VS சந்திரசேகர் அவர்களையும் அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக MP ரவிக்குமார் அவர்களையும் இந்த விவாதத்திற்கு வரவேற்கிறேன். முதல்ல திரு தியாகு அவர்களிடமிருந்தே போகணும்னு நினைக்கிறேன். 5 கட்ட தேர்தல் பரப்புரைகளில் வேறு விதமாக நிறைய வித்தியாசமான தேர்தல் பரப்புரைகள்லாம் எடுத்து வைக்கப்பட்டதை பார்க்கிறோம். 6வது கட்ட பரப்புரையில் பிரதமர் அவர்கள் தானே கடவுளாக தன்னை உணர்ந்த அந்த தருணமும், அதற்கு எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளும், இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் முக்கியமான இன்னொரு குற்றச்சாட்டையும் முன்வைத்தார் ஒடிசா பிரச்சார களத்தில். அதாவது அந்த பூரி ஜெகநாதருடைய கோயில் சாவி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு. அப்படி ஒரு பிரச்சனையும் ஒடிசாவில் இருப்பதாகவும் அதையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தேர்தல் களத்தில் முன்வைக்கப்பட்டதை பார்க்கிறோம். இது போல இந்த 6ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை இன்றோடு ஓய்ந்திருக்கிறது. இதில் எண்ணற்ற விஷயங்கள் புதிதாக மக்கள் கவனத்துக்கு பரப்புரையில கொண்டு வரப்பட்டதை பார்க்கிறோம். அது எப்போதும் போல இந்தியா கூட்டணியில யார் பிரதமர்னு சண்டை அப்படிங்கிறாரு மோடி. இல்லை, இவங்க அம்பானி அதானிக்கான ஒரு தலைவராக தான் இருக்கிறாரு என்று ராகுல் மீண்டும் குற்றம் சாட்டுறதை பார்க்குறோம். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த 6 கட்ட தேர்தல் பரப்புரையும் 6வது கட்ட தேர்தல் பரப்புரையும் எப்படி பார்க்குறீங்க? மோடி முதல் கட்டம் தேர்தல் பரப்புரை தொடங்குகிற போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையே வரலை. சென்னையில் பலமுறை அவர் பரப்புரை செய்யும் போது வரலை. ஏப்ரல் 15ஆம் தேதி தான், 5ஆம் தேதி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை, 15ஆம் தேதி தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. அது மோடிக்கு கேரண்டி, அவர் எக்பார் மோடிக்கு சர்க்கார் என்ற முழக்கங்களோடு வந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் தேர்தல் முழக்கங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். முதல் கட்டத்தில் சொத்துக்களை பறித்து கொடுக்க போகிறாங்க, ஊடுருவிகளுக்கும் அதிக பிள்ளை பெறுவோருக்கும் கொடுக்க போகிறாங்க என்று மறைமுகமாக இஸ்லாமியரை குறிப்பிட்டு ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு பரப்புரையை ஆரம்பித்தார். ஆந்திராவுக்கு வரும்போது அது வேறு மாதிரியான பரப்புரையை அப்படி ஒவ்வொரு கட்டமாக இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் மாறிக்கொண்டே வருது. இப்போ இறுதி கட்டம் அவங்க இன்னும் ஒரு கட்டம் தான் மிச்சம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி 6வது கட்டம் போனால் இன்னும் 7வது கட்டம் தான் இருக்குது. இப்போ இந்த கட்டத்தில் அவரே ஒரு வேட்பாளர், வாரணாசி தொகுதியில் அவரே ஒரு வேட்பாளர். ஊபியில் பல தொகுதிகளில் இன்னும் தேர்தல் நடக்க வேண்டியிருக்கு. இன்னும் சில வட மாநிலங்களில் மிச்சம் இருக்குது. இந்த கட்டத்தில் அவர் தன்னை முன்னிறுத்தி, ஏன்னா இப்போ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்பது சில முழக்கங்களை முன் வந்திருக்கிறாங்க. நியாயப்பத்திர நீதிக்கான ஆவணம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் சப்கா சாத் சப்கா விகாஸ்லாம் போய் அப்புறம் இந்தியாவை வலுவான அதிகாரமுள்ள இந்தியாவை ஆக்குவது, எம்பவர்டு இந்தியா பேசுகிறது எல்லாம் போய் இந்த கடைசி கட்டத்தில் ஒரு மனிதரை சுற்றி இந்த பரப்புரை தொடங்குது. இந்த மனிதரை சுற்றியே அவங்க கட்டமைக்கக்கூடிய அந்த பரப்புரையினுடைய உச்சகட்டம் தான் என்னென்னா, நான் இயற்கையாக உயிரியல் முறையில் பிறந்தவன் இல்லை என்று எனக்கு தோணுது, கடவுள் என்னை ஒரு வேலைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் ஒரு நம்ம திரைப்பட வசனம் ஒன்று தான் எனக்கு நினைவுக்கு வருது. கடவுள் உண்டுன்னு சொல்கிறவனை நம்பலாம், ஏன்னா அவன் நம்பி சொல்கிறான். நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையோ. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனையும் நம்பலாம், அவனுக்கு தெரியுது இல்லைன்னு தெரியுது இல்லைங்கிறான். ஆனால் நானே கடவுள்னு சொல்கிறவனை தான் நம்பவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப காலம் முன்னால் தமிழ் திரைப்படத்தில் வந்த ஒரு உரையாடல். இப்போ இந்த கட்டத்துக்கு தான் வந்தாச்சு. இது கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இவர் கடவுள்னு குறிப்பிடலை, கடவுளின் அவதாரம்னு குறிப்பிடலை. மோடி கேரண்டி சொல்லும்போது அது கடவுள் கொடுக்குற கேரண்டின்னு அவங்க குறிப்பிடலை. ஒரு 10 ஆண்டு கால ஆட்சி, இவருடைய ஆட்சி திறன் மற்றதை வச்சு தான் அதை குறிப்பிடுறாங்க. இப்போ திடீர்னு இப்போ எங்கேருந்து கடவுள் துணையை நாட வேண்டிய அவசியம் வருது? 2 இடத்துல கடவுள் துணை நாட வருது. ஒன்று, ஒரு ரொம்ப பெரிய துயரத்துக்கு ஆளாயிட்டார், வீழ்ச்சி அடைந்து விட்டார். எதை நம்பி கடை தேற்றுவதற்கு எதுவும் இல்லைன்னா அவர் ஆறுதலுக்கு அவருடைய ஒரு பற்றுக்கோடாக கடவுளை பிடித்து கொள்வார். இரண்டாவது,
உழைக்காமல் பாடுபடாமல் எந்த விதமான இடர்களும் இல்லாமல் பெருஞ்செல்வத்தை சேர்த்து கொண்டே போகிறவன் இன்னும் பெருஞ்செல்வம் சேர்ப்பதற்கு யாருடைய துணையை நாடுவான்னா கடவுளை நாடுவான். இந்த ரெண்டுல என்னங்கிறது நமக்கு 4ஆம் தேதி முடிவில் கடவுளை சொன்னால் அது வாக்குகளாக மாறும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது, களம் இருக்கிறது என்கிறதுனால தானே அயோத்தி ராமர் கோயில் இந்தியாவில் வந்து கடவுள் ஒரு பக்கம், கடவுளை நம்புகிற மனிதர்கள் இன்னொரு பக்கம். ஆனால் காட் மென்னு ஒரு வார்த்தை இருக்கு, கடவுளாகவும் மனிதர்களாகவும் ஒரே நேரத்தில் இருக்கிறது. இந்த கடவுள் மனிதர்கள் இருக்காங்க பாருங்க, காட் மென், அவங்க என்னைக்கும் தேர்தல் நின்னதோ போட்டி போட்டதோ எதுவும் கிடையாது. நிறைய யோகி ஆதித்யநாத் அப்படிதானே பார்க்குறாங்க. எதுங்க, யோகி ஆதித்யநாத் தன்னை கடவுள் அவதாரம்னு சொல்லிக்கொள்ள, அவர் ஒரு இறை தொண்டர், அவ்வளவுதான். அது அவருடைய சௌரியம், அது காவி உடுத்தியிருக்கார், இறை தொண்டர். நான் இறைவனின் அவதாரம்னு சொல்லிக் கொள்ளுகிற முதல் அரசியல் தலைவர் மோடி அவர்கள் தான். அரசியலுக்கு வராத பல பேர் இருந்திருக்கிறாங்க, அப்படி சொல்லிக் கொண்டவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவர் எப்ப அதை உணர்றாருன்னா அவங்க தாயார் இறப்புக்கு பிறகுதான் தன் பயாலஜிக்கலாக அது அவர் சொந்த விஷயங்க, அவர் சொந்த விஷயம். அது வந்து ஒரு பொது மேடைக்கு அரசியலுக்காக அதை பேசக்கூடாது. அவர் மனசுக்குள்ள அப்படி இருந்துச்சுன்னா அவர் தனியாக அந்த நம்பிக்கையை வைத்துக் கொள்ளலாம், அதில் யாரும் குறுக்கிட போறதில்ல. மோதியினுடைய உளவியல்ல ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கு, அதுதான் இந்த பிரச்சனைக்கான மூல காரணமே. என்ன உளவியல்னா, அரசியல் ஒரு பக்கம் விட்டுருங்க, மோதி என்பது குஜராத்தில் ஒரு பிற்பட்ட வகுப்பு, ரொம்ப சிறு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை வகுப்பு. ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் எல்லோருமே சித்பவன் பிராமணர்கள், அவங்க எல்லாம் ரொம்ப உயர்ந்த அந்த தூய பிராமண சாதியை சேர்ந்தவர்கள். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிலக்கிழார் வகுப்பு இருக்காங்க பாருங்க, அவங்க தான் அரசியலில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துகிறவங்க. பட்டேல்கள், வல்லபாய் பட்டேல் தொடங்கி கேஷுபாய் பட்டேல் வரைக்கும், அதே போல் ஷாக்கள், இவர்களுக்கு நடுவில் இவர் வந்து ஒரு பிற்பட்ட வகுப்பிலிருந்து இந்த மாதிரியான பின்னணி ஆதரவு எதுவும் இல்லாமல் முன்னுக்கு வரக்கூடியவர். அதனால தான் நீங்கள் எப்பயுமே என்ன பார்க்கலான்னா, அவர் ஜாதி அரசியல் பண்ண மாட்டார், மத அரசியல் தான் பண்ணுவார். மதம் தான் பெரும்பான்மையாரோடு அவரை ஒன்று கலப்பதற்கு உதவும். சாதியை சொன்னார்னா அவர் ரொம்ப சிறுபான்மையாக ஒதுங்கி போயிடுவார். இந்துத்துவ அரசியலை கொண்டு சாதியை காப்பது. அதனால்தான் ராமர் கோயில் திறப்பு விழாவில் கூட அந்த சங்கராச்சாரியார்களுடைய எதிர்ப்பை மீறி தன்னை வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணுவதற்கான பூசாரியாக அவர் மாற்றிக்கொள்றார். தன்னை பூசாரியாக மாற்றிக்கொள்வதற்கு ஆகமங்களில் இடமில்லை, வேதங்களில் இடமில்லை எல்லாம் சொல்றதெல்லாம் அவர் பொருட்படுத்தலை. ஏன்னா அப்போ அவர் சொல்லலை இதை, அப்போ அப்பயே ஒரு மனசில் இது இருந்திருக்கலாம், நான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், நான் ஒரு காட் மேன், அல்ல நானே காட், கடவுளோட அவதாரம். இது போன்ற அவதாரங்களுக்கு இடமளிக்க, இப்போ நீங்கள் இஸ்லாத்தில் வந்து நபிகள் நாயகத்துக்கு பிறகு யாருமே இறை தூதராக இருக்க முடியாது, கிறிஸ்தவத்தில் இதுக்கு பிறகு முடியாது, சீக்கியத்தில் குருநானக் பிறகு முடியாது. ஆனால் இங்கே வந்து நிறைய இப்படி இறை தூதர்களை அறிவித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை கொடுக்குது. அதை அரசியலுக்கு பயன்படுத்துகிற முதல் ஆளாக அவர் இருக்கிறார். ஓகே, வரேன். திரு டால்ஃபின் ஸ்ரீதர், இவ்வளவு காலம் ஒரு தேர்தல் அரசியலில் இருந்துட்டு எதிர்கட்சிக்கு எதிராக ஒரு அரசியல் பேசியிருக்கிறாரு, பல எதிர்ப்பு அரசியல்களை எதிர்கொண்டிருக்கிறாரு பிரதமர். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று இந்த 6ஆம் கட்ட தேர்தலில் நாம் நெருங்கும் பொழுது தான் பயாலஜிக்கலாக பிறக்கவில்லை என்பதை உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இது வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் இது போன்ற விஷயங்களை முன்னெடுத்து தேர்தலை சந்திச்சா அது வாக்கா மாறுமா, இல்லை அப்படி பேசலாமா? ஃபர்ஸ்ட் முதல்ல அண்ணன் தியாகு அவரோட ரொம்ப நாளைக்கு பிறகு நான் இந்த விவாதத்தில் கலந்துக்கிறேன். பொதுவாக ஒரு பக்கம் உண்மையை பேசுவார், அவருக்கு எது நியாயப்பட்டதோ அதை பேசுவார், அதில் எனக்கு மதிப்பு உண்டு. இந்த ஒரு ஆரம்பிக்கும் போது சொன்னார், கடவுள் இல்லைன்னு சொல்லணுன்னா கூட ஏற்றுக்கலாம், இல்லை உண்டுன்னு சொல்லணும் ஏற்றுக்கலாம், நான் தான் கடவுள்னு சொல்கிற ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல எனக்கே உடன்பாடு உண்டு, நானே அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி சமுதாயத்தில் விஷயம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லி நினைக்கிறவங்க கூட ஒரு பக்கம் முழு உண்மையை தெரிஞ்சுக்கணும், அல்லது முழு உண்மையை பேசணும், அல்லது அதுதாங்க சொல்கிறேன். ஒருத்தர் பாதி உண்மை பாதி போய் பேச முடியாது. ஒருத்தர் காஃபி பிடிக்கணும்னா காஃபி குடிக்கலாம், டீ குடிக்கணும்னா டீ குடிக்கலாம். காஃபி டீ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுன்னு சொன்னால் அது என்ன மனநிலையாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது விஷயம், பிரதமர் எங்கே நான் கடவுள்னு சொன்னார்? ஒரே ஒரு விஷயங்க, அதுதான். நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் நமக்கு இந்தியும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது. டால்ஃபின் ஸ்ரீதர், டார்வின் தியரியே நம்ம வந்து இல்லங்க, ஒரே நிமிஷம், ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்ற விஷயங்களை சயின்ஸ் அடிப்படையில பார்க்கறோம். அவர் என்ன பேசினாருன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொன்னாரு, நான் ஒரு தாயினுடைய மகன் தான், ஆனா என்னுடைய தாயினுடைய மறைவுக்கு பிறகு நான் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கேன். பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பல விஷயங்களை இந்த 10 ஆண்டுகளில் என் மூலமாக
இப்போ கிராமப்புறத்தில் கழிவறையே இல்லாமல் எவ்வளவு பேர் வந்து திறந்தவெளி கழிவறையில் பயன்படுத்தினாங்க. நானும் கிராமப்புறத்துலேருந்து வந்தேன். என்னுடைய 17வது வயது 18வது வயது வரையில் கிராமத்துலேருந்து வந்தேன். திறந்தவெளி கழிவறையை என்ன அதில் எவ்வளோ வந்து கஷ்டம், மன கஷ்டம் இருக்குன்றதை நேரடியாக அனுபவிச்சுவேன். ஆகையினால இன்னைக்கு அந்த மாதிரி பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, பெண்கள் வந்து ஒரு வயதுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு கழிவறை இல்லாத இடத்துக்கு பொதுவெளியில் போக முடியல. இப்படி பல காரணங்களால் இன்னைக்கு 12 கோடி பெண்களுக்கு, கிராமப்புற குழந்தைங்களுக்கு கழிவறையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் நான். இது கூட எனக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்குது. இது மாதிரி பல விஷயங்களை இந்த நாடு இதுவரையிலும் சுதந்திர பாரதத்தில் நடக்காத பல நல்ல விஷயங்களை இந்த நாட்டு மக்களுக்கு போய் சேருவதற்காக இறைவன் என்ன படைச்சிருக்கான் போல இருக்கு அவர் நினைக்கிறாரு. இறைவன் எல்லாம் நேரடியாக பண்ண முடியாது. எப்படி சொல்லனா ஒரு என்லைட்டன்மென்ட், ஒரு என்லைட்டன்மென்ட் கூட அதிகம். அது நீங்க வந்து ஒரு நிறைவுக்கு பிறகு அடைவதுங்கிறது வேற. அதுதான்மா பயாலஜிக்கலாவே நான் பிறக்கல அப்படினா அப்ப அந்த இடத்துல சொல்ல வர விஷயம் என்ன சொன்னார்னா, இப்ப நீங்க ரமண மகரிஷி கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா என்லைட்மென்ட் திறப்ப முன்வைக்கிறாரு முதல்ல தேர்தலுக்கு முன்பு. அது இல்லவே இல்ல. நான் சொல்றது என்லைட்மென்ட் இந்த பேர் பெரிய விஷயமே கிடையாது. முக்தி ஞானம் அதெல்லாம் இல்ல. பெரிய விஷயம் பயாலஜிக்கலா நான் பிறக்கல, எனக்கு இருக்கிற எனர்ஜி பாக்கும்போது நான் ஒரு தாயினுடைய மகனாக பிறந்திருந்தாலும், ஆனால் என் தாயின் மறைவிற்கு பிறகு இந்த நாட்டில் ஏதோ என்னால் ஆன விஷயங்களை செய்யணும்னு இறைவன் எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். என் மூலமாக இறைவன் ஏதோ ஒரு காரியத்தை இந்த நாட்டு மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறான். அதுதான் அவர் சொல்ல வந்த விஷயம். அதுவே தப்பு இல்லையா? நீங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தெய்வம் மனுஷ ரூப கலியுகத்துல தெய்வம் மனுஷ வடிவில தான் வரும். கிடையாது. அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரோட புரிதலுக்கு உட்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தின் பேரால் பதவி பிரமாணம் செய்து கொள்ளக்கூடிய பிரதமர் இறைவன் சொன்னதால் நான் இந்த பணியை செய்வேன் அப்படின்னு சொன்னா, அரசியலமைப்பு சட்டத்துல இறைவன் உங்களுடைய புரிதலுக்கு இறைவன் ஒன்றை செய்ய வேண்டாம், இந்த பிரிவு மக்களை ஒதுக்கி வைத்து விடுங்கள். இறைவன் என்னை இந்த மக்கள் பணிக்காக இறைவன் என்னை பயன்படுத்திக் கொள்கிறான் நான் நினைக்கிறேன்னு சொல்றதுல இதுல எங்க வந்தது மதசார்பின்மை வந்தது? இதுல எங்க இது பிரதமர் பதவி வந்தது? பிரதமர் பதவியினால மக்களுக்கு சேவை செய்வதற்காக இறைவன் என்னை படைத்துக்கிறான், இறைவன் என்னை பயன்படுத்திக் கொள்கிறானோ நான் நினைக்கிறேன். இன்னும் நான் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு இந்த மக்களுக்காக நான் நினைக்கிறார். அவ்வளவுதான் அவர் சொல்ல வந்தது. அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ரெண்டாவது இன்னைக்கு இந்தி கூட்டணியை பத்தி அவர் விமர்சனம் என்னன்றதுதான் இன்னைக்கு தலைப்பு. அவர் என்ன சொன்னாருன்னா, பசு பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே நெய்யை பத்தி எல்லாம் இந்தி கூட்டணி தலைவர்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னு. நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, மனைவி யாருன்னே தெரியல, திருமணம் பண்ணதுக்கான ஏற்பாடே பண்ணாதப்ப குழந்தை பிறந்தா ஆணுக்கு என்ன குழந்தை பேர் வைக்கணும், பெண் குழந்தை பிறந்தா அதுதாங்க சொல்றாரு. இதெல்லாம் கற்பனை உலகத்துல இந்த இந்திய கூட்டணி தலைவர்கள் வாழறாங்கன்னு சொல்றாரு. இது ஒண்ணுமே இல்ல. உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் உணர்ந்ததாக சொல்லக்கூடிய விஷயம் கற்பனை இல்ல. இன்னைக்கு கூட அதுதான் சொல்றேன். இன்னைக்கு பேசின ஹரியானாவுல பரப்புரையில ரியலிஸ்டிக்கா ஒரு கூட்டணியை கட்டமைச்சு வந்தா அது கற்பனையா? இது கற்பனைங்க. இது கற்பனை. ஒரே ஒரு நெல்லிக்காய் மூட்டையை ஒரு கயிறு போட்டு கட்டியிருக்காங்க. அந்த கயிறு என்னன்னா மோடியை வந்து எதிர்க்கணும்ன்ற ஒரு கயிறு. அந்த கயிறு அவுத்து போச்சுன்னா நெல்லிக்காய் மூட்டை செதறிடும். இல்ல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நீங்க சொல்ற 400 பார் அளவுக்கெல்லாம் சீட்டு வரல, ஒரு 200-250 தான் வரும், 220 வரும் அப்படின்னா மாநில கட்சி எதிர்கட்சிகள் சொல்றாங்க. மாநில கட்சிகளை நாடி ஆட்சி அமைக்கக்கூடிய முயற்சியை பாஜக செய்தாலும் கூட பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கு எந்த மாநில கட்சியுமே முன் வராது. ஏங்க நாங்க தான் 400க்கு மேல இலக்கு வச்சு 400க்கு மேல வெற்றி பெற போறோமே, எதுக்கு மாநில கட்சியினுடைய 6 கட்ட தேர்தல்கள்ல வந்த டர்ன் அவுட்ஸ், தேர்தலுக்கு அந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் இதெல்லாம் வச்சு இது பண்ணும் பொழுது எண்ணிக்கை குறைவும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பல்ஸ் ஆஃப் கம்பெயினிங் 6 கட்டத்துல ஒரு கட்டத்திலையும் பிரதமர் எடுத்திருக்கக்கூடிய அந்த கம்பெயினிங் யுத்தியும் அதை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. பிரதமர் வந்து ஒரு கட்டத்துக்கும் யுத்தியை மாத்தல, ஒரு மாநிலத்துக்கும் யுக்தியை மாத்திருக்காரு. ஒரு மாநிலத்துக்கு சொல்றாங்க, ஒரு மாநிலத்துக்கு ஒண்ணு பேசுறாரு. அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழர் ஒரு பிரதமராக ஆக்குவோன்றாரு. ஒடிசாவுக்கு போய் ஒரு தமிழர் வந்து ஒடிசாவை ஆள்றதா அப்படின்றாரு. அதுதான் சொல்றேன். அறகுறையா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். ஒரிசாவினுடைய கஜானா அது வந்து கோயிலுடைய கஜானா மட்டுமில்ல, மறைமுகமாக ஒரிசாவினுடைய நிதி அமைச்சகமே ஒரு தமிழருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதாக ஒரிசா மக்கள் பேசிக்கிறாங்கன்னு சொன்னாரு. அவங்க சீட் ஆதரவோட வந்து மத்தியில ஆட்சி பண்ணிட்டு அவங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இப்பதான் தெரிஞ்சதா சார், பரமாத்மாவாக தன்னை உணரக்கூடிய பிரதமருக்கு இப்பதான் அந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்குதுங்கிற தெரிஞ்சுதா? இது 6 வருஷமா கேள்வி கேஸ் நடக்குது. நீதியரசர் தலைமையில கமிஷன் போட்டிருக்காங்க. அந்த கமிஷனுடைய அறிக்கையை கூட ஒடிசாவுடைய முதலமைச்சர் தாக்கல் பண்ணல, பொதுமக்களுக்கு கொடுக்கல. விஷயம் என்னன்னா, ஒரு நிழல் முதலமைச்சராக
முதலமைச்சரை யாரும் பார்க்க முடியாத மாதிரி ஒரு 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 தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பாண்டியன் அவர்கள் இருக்காரு. அதை முறைமுகமாக சொல்வதற்காக சொன்ன வார்த்தை தானே தவிர அது விஷயமாக அவரும் கூட பல தடவை விளக்கம் கொடுத்தாச்சு நம்ம எல்லாருமே. ரெண்டாவது விஷயம், அவர் என்ன சொல்லி இருக்கணும், வி.கே. பாண்டியன் இருக்கிறாரு, கார்த்திகேய பாண்டியன் இருக்காருன்னு சொல்லணும். தமிழ்நாட்டுக்கு சாவி போகும்னு சொன்னா வி.கே. பாண்டியன் நேரடியாக அவர் அரசியல்ல நிக்கல, களத்துல சந்திக்கல. அவர் மறைமுகமாக ஒரு முதலமைச்சருடைய நிழல் முதலமைச்சராக அவர் இருக்காரு. அவரை வரவேற்கிறாங்க. அதனாலதான் நவீன் பட்நாயக் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதுதாங்க சொல்றேன், நீங்க தைரியமாக அவர் களத்துல நிக்கணும். தமிழர் முதலமைச்சர் ஆவது யாரும் வேண்டாம்னு சொல்லல, அவர் வரட்டும், அவர் தேர்தலை சந்திக்கட்டும், அரசியல்ல இருக்கட்டும், அப்படிதான் சொல்றமே தவிர நீங்க மறைமுகமாக ஆட்சி பண்றாரு அப்படின்றதுக்காக சொன்னது. ரெண்டாவது விஷயம், இந்தி கூட்டணியை பத்தி சொன்னாரு. நான் உனக்கு சொன்ன உடனே எல்லாருக்கும் கோபம் வரும். தமிழ்நாட்டில் நாம் 22 தொகுதியில் போட்டியிடுற திமுக தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் தமிழகத்தை இந்தியாவை காப்பாற்ற என்னுடைய ஸ்டாலின் அழைக்கிறேன்னு சொன்னார்ல. ஏன் இந்த கூட்டணியை பற்றி அவருடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு பக்கத்தில் கும்மிடி பூண்டி தாண்டி போய் அவருடைய பிரச்சாரம் பண்ண முடியல, பரப்புரை பண்ண முடியல? அவங்க சொல்ற பரப்புரை என்ன வச்சுக்கலாம், ஏன் பண்ண முடியல? அப்ப இந்தி கூட்டணியில தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சாரம் அதுதாங்க. ஏங்க அப்ப தமிழ்நாட்டுக்கு காப்பாத்தணும் சொல்லணும். அவரு தெலுங்கானாவுக்கு இந்தியாவை காப்பாற்ற பிரச்சாரகர்களா இருக்காங்க, அவங்க ஜெயிச்சிருக்காங்க. கர்நாடகாவுல வேண்டான்றாங்க. விஷயம் இதுதான், போதும்ன்றாங்க. இந்த இந்தி கூட்டணி வந்து ஒரு முரண்பாடுகளுடைய மொத்த உருவம். இவர்களால அந்த மாநிலத்துக்கு எந்த மாநிலத்துக்கும் பயன் இல்லை. அதாவது ஹரியானாவில் பஞ்சாப்ல கூட்டணி இருக்கா, இந்தி கூட்டணி இருக்கா? ஆம் ஆத்மி காங்கிரஸ் தனித்தனியா இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல இருக்கா, கேரளாவில் இருக்கா, ஜார்க்கண்ட்ல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, சின்ன கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்க நான் கூட்டணியில் இல்லைன்றாங்க. ஜார்க்கண்ட்ல எந்த இடத்துல எல்லாம் அவங்க ஒரு சீட்டு ஜெயிக்க முடியுமோ அங்க நாங்க கூட்டணியில் இல்லைன்றாங்க. இது என்ன ஒரு கூட்டணி? இது எந்த கூட்டணி வந்து ஜெயிக்க போகுது? இவங்க நாளைக்கு வந்து ஆண்டி மடம் கட்டுற மாதிரி வந்து இவங்க பிரதம மந்திரியா வந்துருவாங்களா? அதற்காகத்தான் நீங்க எதிர்காலத்தை பார்த்து போட்டு போடுங்கன்றார் பிரதமர். இது வந்து ஏதோ அடுத்த தேர்தலுக்கு, அடுத்த பிரதமருக்கான தேர்தல் இல்ல, எதிர்காலத்தை மனதில் வைத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். எப்படி இந்திய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் வந்தா 6 மாசத்துக்கு ஒரு பிரதமர் வருவாங்க, ஸ்திரமற்ற தன்மை உருவாக்குன்னு சொல்றாரு திரு சந்திரசேகர். இப்போ இந்தியா கூட்டணியில வந்து யார் பிரதமர் என்பதுல சண்டை இருக்கிறது அப்படிங்கிறாரு பிரதமர் மோடி. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. யார் ஜெயிச்சு வந்தா பிரதமர் ஆவாங்க அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ பிஜேபி நண்பர் அவர்கள் சொன்னார், எப்படி இந்தி கூட்டணியில் எல்லாம் ஏதோ ட்ரீம் பண்ணுறாங்க, கனவு காண்றாங்கன்ற மாதிரி. அவர் பிரைம் மினிஸ்டரும் என்னென்னா ஒரு இமேஜினரி ஸ்ட்ரகிள், இந்தியா கூட்டணியில் ஏதோ ஒரு ஒரு பிரதமருக்கு பதவிக்கான ஒரு போட்டி நிலவுவதாக அவர் சொல்லுகிறார். இந்தியா கூட்டணியில் 6 மாதத்துக்கு முன்னாடியே ஓப்பனாக சொல்லி அவங்க சொன்னது என்னென்னா, நாங்கள் இப்பொழுது பிரதமர் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணுவதாக இல்லை. எலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம எம்பிக்கள் வந்து மற்ற கட்சிகள் சேர்ந்து புதிய தலைவரை நாங்கள் சூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்களா அந்த இந்தியா கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஒரு விரிசல் ஏற்படுமான்னு இவர் ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்தியா கூட்டணிக்குள்ளே பிரதம மந்திரி யாருன்ற பேச்சே இன்னும் நடக்கலை. அந்த மாதிரி யாரும் பேசின மாதிரியும் தெரியல. நாங்கள் 1 வருஷம் ரொட்டேஷன் பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறாரு. அது யார் சொன்னால்? யாருமே சொல்லலை. இவங்களா சொல்லி அதை இவங்களா ஹைப்போதிசிஸை க்ரியேட் பண்ணி அந்த ஹைப்போதிசிஸை இவங்களா டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நடக்குதே ஒழிய பிரதம மந்திரி அவர் டெய்லி ஒரு நான் போன இப்போ என்டிஏ பெரும்பான்மையை பெறாத பட்சத்துல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல்ல அந்த சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? யார் பிரதமர் என்பதுல சிக்கல் வருமா? எல்லாரும் வந்து ஒரு மனதாக ராகுல் காந்தியை பிரதமர் ஏத்துப்பாங்களா? அந்த பிரச்சனைக்கு வருவோம். இப்போ வந்து ஒரு பிரதம மந்திரி இந்த மாதிரி அவர் இந்தியா கூட்டணிக்குள்ளே அவங்க 1 வருஷம் ரொட்டேஷன் பிரைம் மினிஸ்டர் வச்சுப்பாங்கன்னு சொல்கிறதே ஒரு அளவுக்கு ஒரு இன்டைரக்டாக அவர் கன்சீட் பண்ணுறாரோ என்னமோ. பிஜேபியும் மற்ற கட்சி அவருடைய தோழமை கட்சிகளுக்கும் கணிசமான நம்பர் கிடைக்காமல் போய்விடும் என்ற ஒரு ஐயம் அவர்களுக்குள்ளே இருக்குதோ என்னமோ. அதனால்தான்
இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர்னு பேசுகிறாங்கன்னு ஒரு இன்டைரக்டாக அவர் தோல்வியை ஒத்துக்கொள்கிறாரோ என்ற ஒரு கேள்வி எழும்பக்கூடும். அப்படி ஒருவேளை எதிர்கட்சிகள் அவர்கள் கிளைம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பரும் கிடச்சி பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்காம இவங்களுக்கு கிடச்சின்னு வச்சுங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. 1996 நமக்கு நல்லாவே தெரியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி யாருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட்டுன்னு ஒரு 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 கோயலிஷன் வரும்னு யாருக்கு தெரியும்? பிஜேபியை வரவிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் அவங்க பிஜேபியோட கூட இருந்தவங்களே கூட இந்த பக்கம் வந்தாங்க. லாஸ்ட் மினிட்டு சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் வந்தார். அவங்க தான் அப்புறம் சந்திரபாபு நாயுடு தான் ஒரு லீடர், அவர் ஒரு கன்வீனர் ஆஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்னு சொல்லி அந்த அரசை எப்படி அமைப்பது ப்ளஸ் தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் ஆக்கியது, இதுக்கெல்லாம் அவருடைய ரோல் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் பிஜேபி பக்கம் போனார், அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் 2004 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நடக்கிற எலெக்ஷனே என்னை மாதிரி பார்வையாளர்களுக்கு ஒரு 2004 திரும்பி வருகிறதோ, ஒரு சைக்கிள் ஃபுல் சைக்கிள் முடிகிறதோ என்று ஒரு எண்ணம் எழுகிறது. 2004 அந்த தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் வாஜ்பாய் ஆட்சியை இழப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அப்போ யாரும் இந்த மாதிரி ஒரு பெரிய தேர்தல் கணிப்புகள் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா இல்லை டிவி எக்ஸ்ப்ளோஷன் அப்போ கிடையாது. பட் 2004 காங்கிரஸ் ஒரு இரண்டாவது பெரிய கட்சியாக வந்து பிறகு மற்ற கட்சிகளும் சேர்ந்து ஒரு ஆட்சியை ஏற்படுத்தும் அளவுக்கு வந்த நிலைமை யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் 2004 காங்கிரஸ் கட்சி சோனியா காந்தி பாஜகவுடைய நிலை, அப்ப அந்த கட்சிக்கு ஒரு தலைவராக திரு வாஜ்பாய் அவர்கள் வராங்க. அப்ப மக்கள் ஓட்டு போடுறது, அந்த ஷைனிங் இந்தியா கேம்பெயின், அந்த விஷயத்துக்கும் இன்னைக்கு 10 வருடம் நிலையான ஆட்சியை கொடுத்திருக்கிறார் மோடி. வறுமை நிலையை குறைச்சிருக்கிறேன் அப்படின்றாரு. நிறைய விஷயங்களை நாட்டுக்காக செஞ்சிருக்கிறோம், விக்ஷித் பாரத்ன்னு சொல்றாரு, தன்னை விஸ்வகுரு என்கின்றாரு. உலக நாடுகள்ல தன்னை ஒரு தனிப்பெரும் தலைவராக உலக நாடுகள் அங்கீகரித்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்வதை தாண்டி மக்கள் 10 வருடம் அவரை ஒரு பிரதமராக, பிஜேபி கட்சியினுடைய முதன்மையான ஒரு தலைவராக பார்த்துருக்குறாங்க. அப்படி ஒரு தலைமை ஆப்போசிட்ல இல்லை. அப்படிங்கிறப்ப ஒரு தலைவராக அவருக்கு வாக்குகள் போகும், ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்றாங்க அவங்க சைட்ல. அதுதான் நான் சொல்கிறேனே, உங்களுக்கு 6 வருடம் ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்தவர் தான் வாஜ்பாய். அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அந்த கோல்டன் குவாட்ரிலேட்டரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹைவே அதெல்லாம் பண்ணாங்க. அப்புறமா தான் அவர் அத்வானியின் தலைமையில் இந்தியா ஷைனிங், இந்தியா ஒளிர்கிறது என்ற ஒரு பெரிய கேம்பெயின் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்போது தேவர் ஷாக்ட். இந்த மாதிரி ஒரு டிஃபீட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அதே மாதிரி 10 வருஷம் இவங்க நிலையான ஆட்சி கொடுத்தாங்க, அதில் ஒன்றும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. பட் அந்த நிலையான ஆட்சி நல்ல ஆட்சியா இல்லையான்றது தான் இப்போது ரெஃபரண்டம் நடக்க போகுது. அந்த 10 வருஷம் ஆட்சியை பற்றி நாங்கள் இது செஞ்சோம் அது செஞ்சோன்னு அதை பற்றி பெருசாக பேசாமல் உங்களுக்கு டிவிசிவ் பாலிட்டிக்ஸ் தான் பேசுகிறாரு பிரதம அமைச்சர். என்னைக்கு நான் ஹிந்து முஸ்லீம்னு நான் அந்த கேம்பெயின் எடுப்பனோ அன்றைக்கி அடுத்த நாள் நான் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் மாறினார். திருப்பியும் இந்து முஸ்லீம் இன்றைக்கி கூட ஹரியானாவில் நீங்கள் பேசுகிற இந்த பேச்சில் இந்து முஸ்லீமை திருப்பியும் இவங்ககிட்ட இந்த ரிசர்வேஷனை பிடிங்க அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அப்புறமா ஒரு மன்மோகன் சிங் பேசின பேச்சை சுட்டி காட்டி இந்த மாதிரி உங்களுடைய ரிசோர்ஸஸ்லாம் எடுத்து முஸ்லீமுக்கு தான் கொடுப்பாங்கன்னு இன்றைக்கும் முஸ்லீம்ஸ் தான் பேசுகிறாரு. ப்ளஸ் எலெக்ஷன் கமிஷன் ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு திராணியற்ற ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியாக தான் தெரிகிறது. இன்றைக்கி கூட நேற்றுக்கு அவங்க ஒரு டைரக்டாக பிஎம்ஐ நேம் பண்ணாமல் ஒரு இன்டைரக்டாக நட்டாக்கு ஸ்டேட்மெண்ட் லெட்டர் அனுப்பிச்சு அவர் கொடுத்த ரிப்ளையை வச்சு ஸ்டார் கேம்பெயினர்லாம் இந்த மாதிரி டிவிசிவ் பேச்செல்லாம் பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் தான் மெயினாக பேசுகிறாரு. அவர் தான் அதுதான்
காங்கிரஸோட சார்ஜ். ஆனால் அதை பற்றி அவங்க டைரெக்டாக சொல்கிறதுக்கு கூட பயப்படுறாங்க. இப்படி இருக்கும்போது அவர் பாட்டுக்கு அவருடைய ஒரு பிளவு பேச்சுகளை, ஹேட் ஸ்பீச்சை கண்டினியூ தான் பண்ணுறாரு. அதனால் இந்த எலெக்ஷன் கமிஷன் நேற்றுக்கு கொடுத்த அந்த தாக்கீது, பிஜேபி நட்டாவுக்கு கொடுத்த தாக்கீது, இந்த மாதிரி இந்த நாங்கள் சொல்கிற வியூஸை ஒரு நோட்டு மாதிரி நீங்கள் அந்த ஸ்டார் கேம்பெயினர்ஸுக்கு கொடுக்கணுன்றாங்க. அதெல்லாம் ஒரு எஃபெக்டும் கிடையாது. தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பார். இன்னும் 2 முடிய போகுது எலெக்ஷனு, இன்னும் 2 ஃபேஸு. அதுலேயும் இப்போ 6வதுக்கு கேம்பெயின் இன்னியோட ஓவர், இன்னும் ஒரு ஃபேஸ் தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள். நிச்சயமாக உங்களுக்கு அவர் பேசுகிற இடம் ஹரியானாவில் ஒரு பெரிய டெரிபிள் டபுள் ஆன்டி இன்கம்பன்சி ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஃபார்மர்ஸ் மற்றும் அக்னிவீர் போன்ற அந்த திட்டங்கள் மற்றும் மல்யுத்த வீராங்கனையை எப்படி இவர்கள் நடத்தியார்கள் என்ற அந்த விஷயஸ் எல்லாம் போட்டு அங்கே வந்து டபுள் ஆன்டி இன்கம்பன்சியில் அவர் சீஃப் மினிஸ்டரே மாற்றி இப்போ அவர் அந்த பிஜேபிக்கு பயங்கர ஆன்டி ஒரு ப்ராபகண்டா நடக்குது. அதனால் பஞ்சாப், ஹரியானா, அப்புறம் டெல்லியில் ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் வந்து இப்போ அவர் கேம்பெயினை நடத்தி இப்போ டெல்லியிலேயே ஒரு அந்த போன 2 எலெக்ஷனில் 7-0 வின் பண்ணவங்க இந்த வாட்டி எவ்வளோ சீட்டு வின் பண்ணுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஓகே, திரு ராமசாமி மெய்யப்பன், இப்போ அதானி அம்பானிகளுக்கான ஒரு பிரதமராகத்தான் பிரதமர் இருக்கிறாரு. பாமரர்களுக்கான ஒரு பிரதமராக அவர் செயல்படவில்லை அப்படின்றாரு ராகுல் காந்தி. 10 வருடம் நிலையான ஆட்சியை கொடுத்திருக்கலாம், ஆனால் நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கிறாங்களாங்கிறது தான் இந்த தேர்தலில் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படும். அது தேர்தல் ரிசல்ட்ல எதிரொலிக்கும்ன்றாங்க. பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். ராகுல் காந்தி வந்து அடிக்கடி மறதி இருக்கு, இல்லை டேட்டா சரியாக பார்க்கறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். யூபிஏ ஆட்சி காலத்தில் அதானியோட குழுமம் வந்து 3 பப்ளிக் நிறுவனங்கள் இருந்தது 2004. அதோட பணவீக்கம், அதோட சிஎம்பி வேல்யூ எவ்வளோவா உயர்ந்தது 2014 அப்படின்னா அவர்கள் சொல்லணும். அது இல்லாமல் அதிகப்படியான கடன் 2004 14 கொடுத்தாங்களா, 14 24 கொடுத்தாங்களான்னு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 64,000 கோடிக்கு மேலே டைரக்டாக பப்ளிக் ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி இருந்த மாநில அரசுகள் கொடுக்கப்பட்ட பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து 1,20,000 கோடி, கிட்டத்தட்ட 1,80,000 கோடிக்கு அவர்கள் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. 1,60,000 கோடிக்கு அவங்களே கடனும் கொடுத்துருக்காங்க. இதுதான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தது. அவங்களோட சிஎம்பி வேல்யூ நான் ஒன்றும் ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை. இந்தியா டுடே அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் டுடே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எடுத்து மக்கள் பார்க்கலாம். இது வந்து மல்டிபிள் சோர்சஸ் இருக்குது. இது வந்து ஏசிக்விட்டி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் செபியோட டேட்டாவும் அவைலபிளாக இருக்குது. எல்லாருமே எடுத்து எந்தெந்த ஆண்டு காலத்தில் எவ்வளோ இருந்ததுன்னு பார்க்கலாம். நம்ம 2004 22.21 இருந்த அதானி என்டர்பிரைஸோட விலை 2014 507.95 ரூபாய் வந்திருக்கு. அதற்கு கொடுக்கப்பட்ட கடனும் பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸும் யாரு கொடுத்தா அப்படின்னு அவர் வந்து பதில் சொல்லட்டும். இந்தியாவோட பணவீக்கம், அப்புறம் இந்தியாவோட ரிச் புவர் டிவைட் என்னன்னு ராகுல் காந்தி கேட்குறாரு. இதை வந்து எல்எஸ்சி லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் இருக்கிற இந்திய மாணவர்கள் வந்து இந்தியாவில் டேட்டா கலெக்ட் பண்ணி அவங்க 2004 to 2014 எப்படி இருந்தது, அதாவது அவங்க ஃபஸ்ட்டு கம்பேரிசன் வந்து 1950 to 80, 80 to 2004, அப்புறம் 2004 to 14, 14 to 24 அவங்க கம்பேரிசன் பண்ணுறாங்க. அதில் வந்து 2 இந்திய மாணவர்களும் சேர்ந்து அந்த கம்பேரிசனில் இன்வால்வாக இருக்காங்க. அவங்க ஹையஸ்ட் ரிச் புவர் டிவைட் இருந்த காலம் வந்து 1980 2014 வரைக்கும் முடிஞ்ச அளவு குறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. 2004 14க்கு அது மோசமாயிருக்கு அப்படின்றாங்க. இது இல்லாமல் நம்ம கடன் வாங்கியவர்கள்லாம் பார்ப்போம். லலித் மோடி, நீரவ் மோடி, மால்யா, இவர்கள்லாம் எந்த ஆண்டு காலம் வாங்கினாங்க? எல்லாம் யூபிஏ ஆட்சி காலத்தில் வாங்கினது. நம்ம வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணது டிஆர்டில பெண்டிங்கா இருக்க கேசஸ், மற்ற கோர்ட்ல இருக்க பெண்டிங்கா இருக்க கேசஸ் எல்லாமே பார்க்கலாம். ராகுல் காந்தி ரிச் புவர் டிவைட் பேசும்போது அவர்கள் ஆட்சி காலத்துல யார் டைரக்டா கால் பண்ணி யார் டைரக்டா சொல்லி அவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த சார்ஜ் ஷீட்ல இருக்கிற பதிலா பத்தி பேசுறீங்க. 2014 நீங்க அந்த பாயிண்ட் சொல்றீங்க. 2014 அப்புறம் தான் சொன்னார்ல, அவருக்கு நம்ம திரும்பி சொல்ல வேண்டாம் என்ன தவறா சொல்றாரு. வந்து ஜாஸ்தியா இருக்குது.
55ல இருந்து 101க்கு வந்திருக்குது. இதுவே ஒரு பெரிய இண்டிகேட்டர் இல்லையா? வறுமையில நிறைய பேர் இருக்காங்க. நீங்களே 80 கோடி பேருக்கு வந்து இலவச ரேஷன் தரேன்னு தமிழக அரசோட டேட்டாவை எடுத்துப்போம். அப்படின்னா தமிழக அரசு இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. கோவிட் காலத்துல தமிழ்நாட்டில் இப்படியா இருக்கு, இந்தியாவில் இப்படியா இருக்கு, இதற்காக மத்திய அரசு இவ்வளவு உதவி தர வேண்டும் அப்படின்னு சொன்னதுல தமிழக அரசு வந்து கன்சிஸ்டண்டா குறைஞ்சிட்டு வருது அப்படின்றத நேஷனல் இண்டிகேட்டர் டேட்டாவை கம்பேரிசனா ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் பட்ஜெட்ல 2021ல இன்டரிம் பட்ஜெட்ல அவங்க கொடுத்திருக்காங்க. நான் தமிழ்நாடுக்கு மட்டும் சொல்லல, அவங்க 2021 இன்டரிம் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணும்போது அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன். அப்ப தமிழக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அன்னைக்கு கொடுத்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கொடுத்த டேட்டா தப்பு, அது வந்து அசம்பிளில இருந்து ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுங்க, டிஎம்கே சார்ந்தவரும் தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது வந்து அரசியலுக்காக இவர்கள் சொல்றது. அந்த ரிமோட்டா இருக்க டேட்டா இங்க, ஆனா இங்க இருக்க ஒரு கட்சி எங்க ஆட்சியில இந்த மாதிரி தான் இந்தியா முழுக்க இருக்கு, தமிழகம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த டேட்டாவை நான் எடுத்துக்கிறதா, நான் வேற ஒரு நியூட்ரல் டேட்டாவை எடுத்துக்கிறதா? இந்த டேட்டா எனக்கு ரிலையபிளா இருக்கு, இங்க இருக்க ஃபைனான்ஸ் மினிஸ்டரே கொடுத்திருக்காரு, அவரே வந்து யூனியன் கவர்மெண்ட்டை மோடி அவர்களோட ஆட்சியை வந்து சரியா தான் நடந்திருக்கு அப்படின்றாரு. ஒண்ணும் இல்ல, இதே ஆட்சி காலத்துல எல்லா அரசுகளுக்கும், எல்லா மாநில அரசுகளுக்கும் பிடிஎஸ் மூலமா டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கிறதுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணது யாரு? மோடி ஆட்சி காலத்துல நடந்தது. முன்னாடி இருந்த ஃப்ளட்ஸ், முன்னாடி இருந்த நேச்சுரல் டிசாஸ்டர் மூலம் யூபி ஆட்சி காலத்துல திமுக இருந்து இங்க இருந்து நேச்சுரல் டிசாஸ்டர் போது என்ன அடிஷனல் இன்சென்டிவ் வந்தது? எதுவும் வரல. 2006 to 11 இவர்கள் ஆட்சியில இருந்தாங்க. என்டிஏல கொடுத்துட்டாங்களா? என்னது 2006 to 11 இவங்க என்ன இன்சென்டிவ் கொடுத்தாங்க? மத்தியிலும் ஆட்சியில இருந்தாங்க, தமிழகத்துல அவங்க கொடுக்கல, இவங்க கொடுத்தாங்க. பாஜக கொடுத்ததா? எத்தனை முறை தமிழ்நாடு கேட்டுச்சு, வழக்கு போட்டுச்சு. மன்னிக்கணும், போடட்டும், அவங்க கொடுத்தாங்க. இமிடியேட் அதுதான் சார் ஆட்டிட்யூட். இல்ல போடட்டும், நீங்க வழக்கு போடுங்க, நாங்க கொடுக்க மாட்டோம். அதுதான் என்னன்னா சட்டத்திற்கு முரண்பாக இவர்கள் கேக்குறது தான். 900 கோடி கொடுக்க வேண்டியது 900 கோடி வந்து நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்லயே கொடுத்தாச்சு, ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்ட்லயே கொடுத்தாச்சு. எப்படி 3000 கோடி கொடுப்பாங்க? இது கொடுத்தாங்கல. அதற்கு அப்புறம் எவாலுவேஷன் நடந்ததுல குஜராத்துக்கும் எவாலுவேஷன் பண்ணிட்டு அதற்கு அப்புறம் சர்ப்ளஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணாங்கல, இங்கேயும் எவாலுவேஷன் நடந்தது, சர்ப்ளஸ் கால்குலேட் பண்ணிட்டு என்ன தேவைன்னு ஒண்ணும் இல்ல. தமிழக அரசு சொல்றாங்கல, இன்னைக்கு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இல்ல திருநெல்வேலியில இருக்க சிப்காட்ல இவர்கள் வந்து இந்த ஃப்ளட்னால அஃபெக்ட் ஆன பேருக்கு தமிழக அரசு நாங்க இவ்வளவு எவாலுவேட் பண்ணோம், இவ்வளவு ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுங்க. இவங்க இன்னும் எவாலுவேஷன் டேட்டாவே ரிலீஸ் பண்ணல. நாங்க எவ்வளவு ஃப்ளட்னால டேமேஜ்னு தமிழக அரசு ரிலீஸ் பண்ணட்டும். பட்ஜெட் வந்துருச்சு, பட்ஜெட்ல டேமேஜ் இருக்கு அப்படின்னு பொதுவாக ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் எவாலுவேஷன் நான் எங்கேயும் சொல்ல. சென்னையில நடந்து அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எடுத்துப்போம், திருநெல்வேலியில நடந்து திருநெல்வேலி சிப்காட் எடுத்துப்போம், நாகநேரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எடுத்துப்போம். இது மூணுக்கும் அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். நான் மற்ற எதுக்குமே கேட்கல, இது மூணுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க தமிழக அரசு சொல்லுங்க. தமிழக அரசு இன்னும் எவாலுவேட்டே பண்ணாம யாருக்கு எவ்வளவு கொடுக்காம சேதாரத்தை மட்டும் தான் கொடுக்கணுமா? இல்லங்க, ஏன்னா மேஜர் டேமேஜ் அவங்க கேட்டிருக்கிறது எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றது இந்த 3 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்ல. அதனால அவங்க கேட்கும்போது கேக்குறாங்கல, இந்த 3 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு, இதுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நாங்க இவ்வளவு வேல்யூவேட் பண்ணிட்டோம். இதுதான் எக்ஸ்டென்ட் ஆஃப் லாஸ். மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது, அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன்ஸ் பண்ணனும். மன்னிக்கணும், சன் டிவி வந்து ஒரு பொது நிறுவனம், அவங்க வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அவங்க ஷேர் ஹோல்டருக்கு சொல்லும்போது இந்த மாதிரி எங்களோட ப்ராஃபிட் பொசிஷன் இதுதான், எங்களோட லாஸ் பொசிஷன் இதெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அரசுக்கும் அதே மாதிரி மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. நாங்க வந்து இவ்வளவு காசு கேட்கிறோம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லும்போது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இல்ல மக்களுக்கு இவ்வளவு டேமேஜ் இருந்தது, இவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவ்வளவு டேமேஜ் இருந்தது அப்படின்னு முதலமைச்சர் மொத்தமாக 20,000 கோடி தேவை அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனையோ விஷயங்களுக்கு அறிக்கை கேட்கப்பட்டது, பதில் கேட்கப்பட்டது, எதற்குமே பதில் சொல்லவே இல்லை. தமிழக அரசு வந்து கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும். எப்படின்னா நாங்க இண்டஸ்ட்ரியலி அட்வான்ஸ், நாங்க வந்து ப்ராக்ரஸ். திமுக ஆட்சி காலத்துல நாங்க phenomenal performance கொடுத்திருக்கோம், இங்க வந்து ஃபைனான்சியல் சர்ப்ளஸே கிடையாது, நாங்க மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கவர்மெண்ட், நாங்க தான் எகனாமிக்கலி ப்ராக்ரெசிவ் கவர்மெண்ட் சொல்லும்போது எல்லாமே இவ்வளவு லாசஸ் இருக்கு, டெபிசிட்ல கவர்மெண்ட் ரன் பண்றாங்க, இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன்ஸ் வாங்குறாங்க, அதுக்கு ஒரு டிசாஸ்டர் வருதுன்னா அதுல இழப்பு இருக்கு, அத கேட்டா கொடுக்கிறதுக்கு என்ன சொல்லல. டிசாஸ்டர் இல்லாம நம்ம டெபிசிட் கவர்மெண்ட், டிசாஸ்டர் இல்லாம நம்ம லோனை டிபெண்ட் பண்ணி இருக்க கவர்மெண்ட் ஒண்ணும் இல்லங்க. சென்னை கார்ப்பரேஷன்ல 3 முறை இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம், அதுக்கு அப்புறம் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம், குறிப்பிட்ட அளவு டெபிசிட்ங்கிறது இட்ஸ் ஹெல்தி ஃபார் எக்கானமி. அதுல நீங்க ஒரு பெருசா இது பண்ண சொல்ல முடியாது. என்னோட மொத்த ட்ரெயின் சிஸ்டம் 3500 கோடி வாங்கிருக்காங்க. ஏசியன் டெவலப்மென்ட் பேங்க்ல இருந்து, வேர்ல்ட் பேங்க்ல இருந்து 1600 கோடி வாங்கிருக்காங்க. என்ன போட்டுருக்காங்க? 2014ல 54 லட்சம் கோடியா இருந்த இந்தியாவின் கடன் 205 லட்சம் கோடியா 2023ல உயர்ந்திருக்கு. எகனாமிக்கா எவ்வளவு ப்ரோகிரஷன் இருந்திருக்கு? அந்த ப்ரோகிரஷன் இருக்குல்ல, அப்ப இங்க மட்டும் கடன் வாங்கினா அது வந்து ப்ரோகிரஷன் இல்ல சொல்றீங்க. சொல்ல அப்போ இவங்க வந்து எங்களுக்கு டெபிசிட் இல்ல, எங்களுக்கு நாங்க ப்ரோகிரசிவ் இல்ல, நாங்க அப்படின்ற ஸ்டேட்மென்ட் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கான்ட்ரியா ஒரு ஸ்டேட்மென்ட் நாங்க ப்ரோகிரசிவ், நாங்க செல்ஃப் ரிலையன்ட். ஆட்சிக்கு வந்து கஜானா காலியா இருக்க கூடிய சூழ்நிலை ஒரு கட்சி புதுசா ஆட்சியை தொடுதுன்னா அப்ப 2005 1996ல இருந்து 2001 இல்ல, 2006ல இருந்து 2011 இல்ல, அதுக்கு முன்னாடியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் புதுசா சொல்லிக்கிறாரு. நான் சின்ன பையனா இருக்கும்போது அப்படி வந்து அப்ப அவர்கள் தந்தையார் வந்து ஸ்டாலின் இல்லாமல் ஒரு சர்ப்ளஸான ஆட்சியில இருந்தபோது அவர்கள் வந்து குறைந்த ஆட்சி செய்யவே இல்ல. அப்ப ஆட்சி எல்லாமே phenomenal-ஆ இருந்தது. கவர்மெண்ட் என்டிஏ நடத்தி இருக்குன்னா எதுக்கு பொதுத்துறை நிறுவனங்களை விற்க வேண்டிய சூழல் வந்தது?
அரசு செய்ய வேண்டியது ஆட்சி, அரசு நடத்த வேண்டியது நிறுவனம் கிடையாது. நிறுவனங்கள் எல்லாமே மக்கள் நடத்த வேண்டியது. அரசு ஆட்சி, அரசுக்கு தேவை அப்படின்னா மக்களுக்கு கொடுக்க வேண்டிய எஜுகேஷன், மக்களுக்கு கொடுக்க வேண்டிய மெடிக்கல் ஃபெசிலிட்டி, டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், இது அதுதான் மூணு தமிழ்நாடு அரசு செய்ய பண்ணிட்டு வேண்டியது. இருக்கு. எங்க தமிழ்நாட்டுல டான்கெட்கோ என்ன லாஸ்னு பார்க்கலாமா? 50க்கு எவ்வளவு லாஸ்னு பார்க்கலாமா? தமிழ்நாட்டுல வந்து பேப்பர் போர்டு எவ்வளவு லாஸ்னு பார்க்கலாமா? தமிழ்நாட்டுல சுகர் போர்டு எவ்வளவு லாஸ்னு பார்க்கலாமா? தமிழ்நாட்டுல சிமெண்ட் போர்டு எவ்வளவு லாஸ்னு பார்க்கலாமா? தமிழ்நாட்டுல டிரான்ஸ்போர்ட் எஜுகேஷன்ல என்ன இண்டிகேட்டர் தமிழ்நாடு வச்சிருக்குது? அதான். நேஷனல் லெவல் தமிழ்நாடுல இண்டிகேட்டர் லாஸ் என்ன மேக்கிங் இருக்கு? கார்ப்பரேஷன்லாம் பொது பேசுறோம்னா, சுகாதாரத்துல தமிழ்நாடுல தமிழ்நாடு லாஸ் எந்த மேக்கிங் இண்டிகேட்டர் கார்ப்பரேஷன்லாம் வச்சிருக்குது? பேசுறோம்னா, நேஷனல் லெவல் இண்டிகேட்டர் என்ன என்ன இருக்கு? பண்ணிடுவாங்கன்னா, காமராஜர் வந்து கொண்டு வந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பாயிண்டா வச்சு இன்னைக்கு கம்பேரிசன் பாப்போமா? காமராஜர் எல்லா பேஸ் பாயிண்ட்ஸையும் உயர்த்திட்டாரு. அதற்கு அப்புறம் இன்னைக்கு வந்து கம்பேரிசன் காலம் எவ்வளவு ஓடி போயிருச்சு, எவ்வளவு கல்வியில வந்து தமிழ்நாடு வந்து ஏன்னா ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடம், மதிய உணவு, அதற்கு அப்புறம் எல்லா பள்ளிகளிலும் கேரண்டீடா மினிமம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் காமராஜர் சரி, மத்திய அரசு அந்த துறைகளை என்ன பண்ணுச்சு? பொது சுகாதாரத்திலும் கல்வியிலும் மத்திய அரசு என்ன பண்ணி? அதனாலதான் மத்திய அரசு வந்து இது என்னன்னா ஏக்கலவன் தனியா ஒரு ஆசிரியர் இருக்கிற பள்ளிகள் சொல்றாங்க. அது இல்லாம பிற்படுத்தப்பட்டவர், பழங்குடியினர், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஃபுல் ஹவுசிங்கோட கம்ப்ளீட் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்றாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கு. இங்க தமிழக அரசு அது வேணாம்னு சொல்லுது. ஏன்? ஏன்னா மத்திய அரசு கிரெடிட் போயிடும். அதனால இங்க இருக்க மக்கள் பயன்பட வேண்டாம் அப்படின்றனால திமுக அரசு சொல்லுது. இதுதான் திமுக அரசோட பொசிஷன். திரு ரவிக்குமார், உங்க கூட்டணி கட்சி திமுக ஆட்சியில வந்து மத்திய அரசு கொண்டுட்டு வர நல்ல திட்டங்கள் எல்லாம் வந்து மறுக்கப்படுகிறது. ஏன்னா கிரெடிட் வந்து பிஜேபிக்கு போயிரும்னு பயப்படுறீங்க அப்படின்றாங்க. அந்த திட்டங்களை முதல்ல உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த மாநிலங்கள்லாம் தமிழ்நாட்டு லெவலுக்கு முதல்ல உயர்த்திட்டு அப்புறம் போய் சார் மெய்யப்பன் சார் நீங்க கொஞ்சம் வாய மூடிட்டுருங்க. நீங்க பேசும்போது நீங்க வந்து மக்கள் பிரதிநிதி, நான் உங்களை கேள்வியாக தான் கேட்கிறேன். நீங்க தயவு செய்து இல்ல கேள்வியை கேட்கறது எனக்கு தனியா நீங்க வந்து கேளுங்க. இது டிபேட். நீங்க வந்து மக்கள் பிரதிநிதிகிட்ட கேட்கறதுக்கு நீங்க இது இல்லை டைம். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஸோ இப்போ வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ இந்த 2 பேஸ் இருக்குது. தயவுசெய்து இந்த பாஜக கட்சி, அதாவது பிஜேபி பார்ட்டி, அது என்ன பண்ணணுன்னா, அவங்க உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து வெற்றி பெறணும்னு விருப்பம் இருந்தால் பிரதமரை வந்து இந்த பிரச்சாரத்தை செய்யாமல் நிறுத்தினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு வேளை இருக்குமோன்னு இன்றைக்கி ஒரு பேச்சு அடிபடுது. ஏன்னா பிரதமர் ஒவ்வொரு நாள் பேச 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 கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு எண்ணிக்கை இறங்கிட்டே போகுது அவங்களுக்கு. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு நாளும் சொல்கிற விஷயங்கள் அவங்களுடைய சீட்டு எண்ணிக்கை குறைக்குது. இது வந்து உண்மையிலேயே பாஜகவின் மீது கவலை உள்ளவர்கள், அது வெற்றி பெறணும்னு நினைக்கிற இவங்கெல்லாம் போய் அவருக்கு சொல்லி நீங்கள் வந்து அவரை வந்து கேம்பெயின் பண்ணாமல் நிறுத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் இன்றைக்கி அந்த கட்சி கூட்டணி எல்லாம் போயிட்டுருக்கு. இல்லை அவங்க வந்து என்ன ஆகுதுன்னா, ஆட்சி அதிகாரத்தை சுவைத்து அதை விட்டு போகிறது வந்து அவ்வளவு அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதிகாரத்தை விடுவதற்கு என்பது, அதிகாரம் கை நழுவது என்பது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மன நெருக்கடியை கொடுக்குது. அதனால் இன்றைக்கி என்ன பேசணுன்னாலும் பேசுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க எல்லோரும் ஒரு ஸ்கீம், அவங்க எல்லாமே திட்டமிட்டு அவர் கட்சி பிரச்சாரம் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, இது போன்ற விவாதங்களில் கலந்துக்கிறவங்களும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாங்க. உண்மையை பேசிவிடக்கூடாது என்பதில் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதனால் அவங்க பேச்சுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப டைமை வந்து நம்ம கொடுத்தோம்னா அப்புறம் நம்ம தலையை பிச்சுட்டு போக வேண்டியதுதான். இதுதான் நம்ம நிலமரம். இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படி என்பதை சொல்லி வாக்கு கேட்கிற நிலையில் அவங்க ஆட்சியாளர்கள் இல்லை. அவங்க நிலைமை 10 வருஷத்தில் நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிற நிலையில் இல்லை. அதனால் என்னென்னலாம் சொல்ல வேண்டியிருக்கு, நான் வந்து அவதாரம்ங்கிற அளவுக்கு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி ஆளாயிடுச்சு. ஏன்னா வந்து ராமர் கோயிலை வச்சு எப்படியாவது அங்கே வாக்குகளை கைப்பற்றிடலாம், வெற்றி பெற்றலாம் என்று நினைத்தார்கள். ராமர் அவங்கள கைவிட்டுட்டார். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அவங்க வந்து
எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்கப் போவதில்லை, ரொம்ப குறையும் என்பது தெரியுது. அதிலும் குறிப்பாக ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கு வருகிற அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எல்லாருக்குமே அது தெரிஞ்சு போச்சு. உத்தரப்பிரதேஷ்னு கைவிட்டு இப்போ 6வது கட்டத்தை வாக்குப்பதிவு நடக்க போகிற இடங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து பாஜக வந்து படுதோல்வி அடைய போகிறது. அது டெல்லியாக இருந்தாலும் சரி, மற்ற பகுதி பீகாரா, உத்தரப்பிரதேஷ் எதாக இருந்தாலும் 6வது கட்ட வாக்குப்பதிவு இன்னும் அவங்களுக்கு டேமேஜ் ஆக போகுது. ஏன்னா இன்றைக்கி டெல்லியை பற்றி இங்கே பேசிய திரு சந்திரசேகரன் சொன்னார். டெல்லியில் இருக்கிற உங்களுடைய பத்திரிகையாளர் நண்பர்களே கேட்டு பாருங்கள், 7க்கு 7 இடங்களை வெற்றி பெற்றாங்க. இன்றைக்கி 2 இடம் 3 இடம் வெற்றி பெறுமா என்பதே அவங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. கெஜ்ரிவாலுடைய அவரை வந்து இவங்க பண்ண டார்ச்சரு, தொடர்ந்து அவருக்கு கொடுக்குற தொந்தரவு இன்றைக்கி மக்கள் மனநிலையை மாற்றி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இவங்க 10 வருஷம் ஆண்ட ஆட்சியோடைய நேரடியாக அங்கே தானே பார்த்தாங்க தலைமையில். எனவே அதை வந்து அவங்க நல்லா புரிஞ்சிட்டாங்க. இன்றைக்கி அதுக்கான பரிசை அவர்கள் கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார்கள். நாளை மறுநாள் அந்த வாக்குப்பதிவில் அது தெரிய போகுது. எனவே இவங்க சொல்கிற எந்த இடமும் 400 இடம் 300 இடம்னு இப்படியே சொல்லி இன்றைக்கி அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்குமா என்ற கேள்வி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஆதரவான இந்த அவுட் சோர்சிங் ஆட்கள்லாம், பிரசாந்த் கிஷோர் போன்ற ஆட்கள்லாம் இன்றைக்கி இறங்கி நாங்கள் கொஞ்சம் ஏதாவது டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்ற முயற்சியில் அவங்கெல்லாம் இறங்கியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஸோ தெளிவாக இன்றைக்கி தெரிய ஆரம்பித்து விட்டது. அதனால தான் பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கட்சி பற்றியோ அவங்க ஆட்சி பற்றியோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோங்கிறத பற்றியெல்லாம் இல்லை. நீங்கள் பாருங்கள், தேர்தலுக்கு முன்னே நாங்கள் 100 நாள் பிளான் போடுறோம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு? அதை பற்றி இல்லை. காங்கிரஸ் அதை செய்ய போகுது, காங்கிரஸ் இதை செய்ய போகுது, காங்கிரஸ் என்ன செய்ய போகுதுன்னு அவங்க தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க, அவங்க வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க, அந்த கூட்டணி கட்சிகள் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. அதை விட்டு இவர் வந்து காங்கிரஸ் பிரச்சனை வரும்ன்றாரு. அது ஏங்க இவங்க அந்த ஜோசியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து இப்போ திரு மோடி அவர்கள் அங்கேருந்து கடவுளை அனுப்புன மாதிரி யாராவது ஒருத்தவரை கடவுளை அனுப்ப மாட்டாரா? இந்தியா கூட்டணிக்கு மட்டும் கடவுளை அனுப்ப மாட்டாரா ஒருத்தரை, ஒரு அவதார புருஷரை? இங்கேயும் கூட வரலாம். ஸோ எனக்கு அது அவங்களுக்கு அந்த கவலையே வேண்டியில்லை. முதல்ல அவங்க கட்சி, அவங்களுடைய தேர்தல் வாய்ப்புகள், அதனுடைய இதை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டியது தானே. அதை விட்டுவிட்டு இதில் யார் பிரதமர், 5 வருஷத்துக்கு 5 பிரதமர் இருக்கிறாரு, அப்போ இதெல்லாம் இருக்குது 5 அதாவது என்ன சொல்ல வருகிறார் பிரதமர்? இந்த கூட்டணியில் திறமை பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுதாங்க அதுதான் அதை அவங்களே சொல்ல மாட்டேங்கிறாங்களே இன்னைக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் பிரதமர் வேட்பாளர் வேறு யாருமே கிடையாதா ஒரு மோடியை விட்டா? ஆனால் இந்தியா கூட்டணியில் ஏராளமான பேர் பிரதமருக்கு வேட்பாளர் பிரதமராக இருந்து ஆட்சி நடத்தக்கூடிய தகுதி உள்ளவர்கள். நீங்க மக்கள் ஏங்க மக்களுக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு நல்ல தெளிவா இருக்காங்க சார். உங்களுக்கு எந்த குழப்பம் வேண்டியில்லை. நீங்க தெளிவா இருக்காங்க, இதை பேசுற அதை பேசுறான்னு நீங்க தெளிவா இருக்காங்க. அவங்க ஓட்டு போடுறாங்க. நீங்க அவங்க யாரு அவங்கள ஏங்க நம்முடைய ஆட்சி முறை என்ன? எம்பிக்கள் நாங்கள் போய் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிறோம். நீங்கள் ஓட்டு போடுறவன் பிரதமருக்கு அங்கே ஓட்டு போடுறவன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஓட்டு போடுகிறார்கள் மக்கள். அதுதான் நம்முடைய சிஸ்டம். ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் சொன்னாரு, கான்ஸ்டிடியூஷன்ல பிரதமர் ஆகறப்ப மன்மோகன் சிங் தான் பிரதமர் வேட்பாளர் சொன்னாங்க. அப்புறம் சரி வரலன்னு விட்டுட்டாங்க. போன தடவை ஸ்டாலின் ஐயா சொன்னார்ல, இப்ப சொல்லுங்க, யாராவது ஒரு ஆளு சொல்லுங்க. இல்லைங்க, நீங்க யாராவது ஒரு நீங்க அத பத்தி ரொம்ப டீம் கூட கபடி டீம் கூட கேப்டன் வேணும் கவலைப்படுறீங்க. தொடர்ந்து பேசுங்க. நீங்க அதெல்லாம் பாருங்க, நீங்க தொடர்ந்து அதை பத்தியே கவலைப்பட்டு இருக்காதீங்க. ரொம்ப நீங்க தூங்க கூட மாட்டேங்க போல இருக்கு. நீங்க படுற கவலையை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஏங்க யாரு பிரதமர் ரொம்ப கவலைப்படுறீங்க? நீங்க அந்த கவலை நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளாரியே வந்துடுச்சு. யாரு பிரதமருக்கு வேட்பாளர்னு உங்களுக்குள்ளாரியா? ஏன்னா உங்களுக்கு இல்ல வேற ஆளே இல்லைங்க. கேப்பபிளான ஆள் இல்ல, கேப்பபிளா மினிஸ்டர்ட்டே இல்ல. இன்னைக்கு நாங்க 5 ஆண்டு காலம் பார்த்தோம். 5 ஆண்டு காலம் பார்த்தோம். ஒரு துறையை கூட திறமையாக நிர்வகித்தார் என்று சொல்ல முடியாது உங்களால.
எந்த துறையை திறமையாக நிர்வகித்தார்கள் இந்த அமைச்சர்கள் உங்களால சொல்ல முடியாதுங்க. அது மாதிரியான நிலைமையில உங்க கட்சி இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதனால இன்னைக்கு பிரதமர் ஒரு ஆள் இல்ல 10 ஆள் இங்க இருக்காங்க, 10 பேர் அதுக்கான கெப்பாசிட்டி உள்ளவங்க, திறமை உள்ளவர்கள், இந்த நாட்டை நல்ல வழியில வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு உள்ளவர்கள், ஆளுமைகள் இங்க நிறைய இருக்காங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பிரச்சனை வந்து அடுத்த என்ன நடக்க போகுது அதை பத்தி பதில் வாங்கிட்டு வரேன். திரு ஸ்ரீதர், அவங்க கிட்ட 10 எஃபிஷியன்சி இருக்கிற பிரதமர் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. நீங்க மோடிக்கு கேரண்டிங்கிறத மட்டும் சொல்லி தான் வாக்கு வாங்குறீங்க. அதுவும் 75 வயசு ஆயிருச்சுன்னா உங்க கட்சியில ரிட்டையர்மெண்ட் வேற இருக்குதாமே, அப்ப மக்கள் எப்படி நம்பி ஓட்டு போடுவாங்க? அதாவது இன்றைக்கு கூட மோடிஜி பேசும்பொழுது என்ன சொல்றாரு, உங்களுக்கு 10 ஆண்டுகள் வந்து திறம்பட ஆட்சி செய்த மக்கள் சேவனாக தன்னை வந்து ப்ரூஃப் பண்ண, மக்கள் பிரச்சனைகளை அறிந்த, தீர்த்து வைத்த, வளர்ச்சியை நோக்கிய ஒரு பிரதமர் நான் இருக்கேன். அது மாதிரி எதிர்க்கட்சியில யாராவது இருக்கிறாங்களா இந்திய கூட்டணியில? ஒடிசால சிஎம் வேட்பாளர் பிஜேபிக்கு யாருங்க? ஒடிசாவுல மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஒடிசாவுல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள். ஏற்கனவே இங்க பிரதமராக திறம்பட செயல்பட்டு ஒரு ப்ரூவன் பிஎம் இருக்காரு, ஒரு மக்கள் சேவகன் இருக்காரு. ஆகையினால இது தொடரணும்னு சொன்னா அந்த மாதிரி இந்திய கூட்டணின்னு சொன்னீங்கன்னா நீங்க அவங்க கையில ஏதோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, எங்க கிட்ட 10 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க, டெல்லிக்கு நீங்க நிறைய மக்கள் சேவை பண்ணிட்டீங்களே, நீங்க ஒவ்வொரு தடவையும் 7 இடத்துல 0 தான் வாங்குறீங்களே, இந்த தடவையாவது 2 கட்சியும் கூட்டணி சேர்ந்துட்டீங்களேன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நீதிபதியே அனுப்புறாரு. நீங்க போய் ஜாமீன்ல போய் இது மட்டும் தான் பண்ணணும், முதலமைச்சர் தவறி கூட அங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா அவர் இங்க வந்தது அடுத்தது அமித்ஷா பிரதமர் ஆயிடுவாரு. ஏங்க அமித்ஷா இப்ப பிஜேபி ஜெயிக்கும்ன்றதே அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. நீங்க அதுதான் நாங்க திரும்ப சொல்றோம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துரும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா 5 பேர் பிரதமரா இருப்பாரு, நீங்களும் தான் ஒப்புதல் வாக்குமூலம் திரும்ப சொல்றோம். 100% அதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 300 இடம் கூட நிக்காத ஒரு கட்சி எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? 300 இடம் கூட போட்டி போடல. 400க்கு மேல வெற்றி பெற்ற, ஒரு காலத்துல வெற்றி பெற்ற காங்கிரஸ் இன்னைக்கு 300 இடம் கூட போட்டி போட முடியல. இது எங்க வெற்றி பெற போகுது? எங்களுக்கு தெரியும். நாங்க 400 இடங்களுக்கு மேல வெற்றி பெற போறோம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னு சொன்னா நாங்க இந்த 10 வருஷம் செஞ்ச சாதனைகளை நம்ம மக்கள்கிட்ட சொல்றோம். ஆனா இந்திய கூட்டணியினுடைய மக்களை பிரித்து சொல்லி வாக்கு கேட்க வேண்டியதானே? அயோத்தி ராமர் கோயிலுக்கு அவங்க போய் சாமி கும்பிடலைன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவதாரமா நீங்க இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன சார்? நீங்க செஞ்ச சாதனையை சொன்னாலே மக்கள் ஓட்டு போடுவாங்க. சாதனையை தான் சொல்றோம். மக்கள் எதிர்காலத்துல வேதனை படக்கூடாதுன்றதை சொல்றது ஒரு தலைவனுடைய அழகு, அவருடைய கடமை. ஏன்னா நீ பிரித்து ஆளுகின்ற ஒரு இது எல்லாம் பார்த்துட்டாரு. வரும்போது ஆட்டோக்காரர் எவ்வளவு பெட்ரோல் போட்டாரு, டீசல் போட்டாரு கேட்டிங்களா? கேஸ் எவ்வளவு விலை உயர்வு இருக்கு தெரியுமா? வேதனை இல்லையா? ஒரே ஒரு விஷயம், 2014 இருந்த விலை தான் 2014 மன்மோகன் சிங் போகும்போது இருந்ததா? 3 மடங்கு உயர்ந்திருந்தது. இப்ப 34 விழுக்காடு தான் ஆயிருக்கு. ஆனா மத்த எல்லாத்தினுடைய உயர்வும் பார்க்கணும், கம்பேர் பண்ணணும். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் இந்த அளவு உயர்ந்திருக்குன்னு. அதனால ஏதோ 10ஆம் பொதுவா போற போக்குல சொல்றது இல்ல. 2 விஷயம். ஒன்னு, இந்த நாடு இளைஞர்கள், மகளிர், விவசாயம் ஒவ்வொரு துறையிலும் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், நாங்க என்ன செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு துறையிலும் பட்டியலிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் ஒரே ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குமா, மக்களை வந்து பிரித்து ஆளுகின்ற ஒரு தன்மை. இஸ்லாமியர்கள் பத்தி நாங்க பேசிட்டாரு, இஸ்லாமியர்கள் பத்தி பேசிட்டாருன்னு இன்னைக்கு சமாஜ்வாடி கட்சியினுடைய எம்பி இன்னைக்கு பேசியிருக்காரு, எஸ்டி ஹாசன் அப்படின்னு சமாஜ்வாதி எம்பி. இன்னைக்கு என்ன பேசுறாரு தெரியுமா? இந்திய கூட்டணி தெரியாதனமா ஆட்சிக்கு வந்தா முதல் வேலையாக இஸ்லாமியர்களுக்கு மத ரீதியில இடஒதுக்கீடு செய்வதற்காக சட்ட திருத்தம் செய்யப்படும். ஒரு பிரதமர் வேட்பாளர் பேசுறதா இங்க கணக்கில் கொள்ளப்படும். எம்பி பேசுறாரு, அதுதான் சொல்றேன். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இருக்கும் பொழுதே ஒரு அம்மா சொல்றாங்க, நாம எல்லாம் இஸ்லாமியர்கள் வந்து வாக்கு வந்து ஜிகாத்தாக மாறணும், ஓட்டு ஜிகாத்தா மாறணும் அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் தலைவர் இருக்கும் பொழுது ஒரு இஸ்லாமிய பெண்மணி பேசுறாங்க. ஜிகாத்ங்கற வேர்ட காயின் பண்ணதே பிரதமர் நரேந்திர மோடி. யாரு சொன்னது? அதுதான் சொல்றோம், அதுதான் சொல்ல வந்தோம். சொன்னதுக்கு பதில் சொன்னாங்க. உடனே நாங்க சிறுபான்மை சொல்றீங்க. உங்க இறுதி பார்வை வாங்கி நாங்க வந்து சமாஜ்வாடி கட்சி எம்எல்ஏ சொன்னதுக்கு நாங்க சொல்றோம், பதில் சொல்றோம். திரு தியாகு, உங்களுடைய இறுதி பார்வை. முதலாவதாக நடக்க போறது ஒரு நாடாளுமன்ற ஜனநாயக தேர்தல், அதிபர் பதவிக்கான தேர்தல் அல்ல. அரசமைப்பு சட்டத்திலேயோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலோ பிரதமர் பதவிக்கான தேர்தல் என்று ஒன்று கிடையாது. 67ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் அண்ணாவை முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லி ஓட்டு கேட்கல. ஏன்னா தென்சென்னையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தான் போட்டி போட்டார். வெற்றி பெற்ற பிறகு பெரும்பான்மை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாங்க.
சட்டப்படி பெரும்பான்மை உறுப்பினர்கள் யாரை தலைவராக எடுத்தாலும் அவர்தான் பிரதமராக வர முடியும். எனவே இது சட்டத்துக்கு புறம்பாக, சட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு தனி மனிதனை முன்னிறுத்தி வாக்கு கேட்கிற முறை. இது ஜனநாயகத்திற்கு புறம்பானது. இது ஒரு அதிபராட்சி மனநிலையை உருவாக்க விரும்புகிறாங்க. அதிபராட்சி வசதியாக இருக்கும் இந்த ஜனநாயகத்தை விட, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை விட என்று சொல்லி. இப்போ இஸ்லாமியரை பற்றி பேசுகிறாங்க, இடஒதுக்கீடு ஒருத்தர் பேசுனார், ஒன்றும் இல்லை. ஆந்திராவுக்கு போன உடனே இஸ்லாமியர் இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறத நிறுத்திட்டார் மோடி. ஏன்னா அவருடைய கூட்டணியில் இருக்க சந்திரபாபு நாயுடு அவருடைய தேர்தல் அறிக்கையிலேயே இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று உறுதியளித்திருக்கிறார். எனவே ஆந்திராவுக்கு போனால் அந்த பேச்சு பேச மாட்டார், ஊருக்கேற்ற மாதிரி பேச்சை மாற்றிக்கொள்வார்கள். என்ன இங்கே முக்கியமாக நம்ம பார்க்கணுன்னா, இந்த புள்ளிவிவரங்கள்லேயே இந்த நம்ம 10 ஆண்டு கால புள்ளிவிவரங்கள் மட்டுமல்ல, நீங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் 33 ஆண்டு கால பொருளியல் கொள்கையை பற்றி பேசுகிறாங்க. அதாவது புது தாராளியம் தொடங்கியதிலிருந்து 91லேருந்து என்ன நடந்திருக்குன்னு பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜாப் ஓரியன்ட் growth இல்லை. இப்போ மட்டும் இல்லை, 33 வருஷமாக இல்லை. ஒன்று ஜாப்லெஸ் growth, இல்லைன்னா ஜாப் லாஸ் growth, வேலை இல்லாத வளர்ச்சி. இந்த சப்கா சாத் சப்கா விகாஸ் என்பது எல்லாமே மூணு உறுதிமொழிகள் நான் ஞாபகப்படுத்துகிறேன். மோடி 2014 கொடுத்த ஒரு உறுதிமொழி, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. இன்னைக்கு அரசு பணிகள் மட்டும் 25 லட்சம் காலியாக இருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள் தோற்றுவிக்கப்படவில்லை என்று ILOவினுடைய அறிக்கை மிக தெளிவாக சொல்லியிருக்கு. நாட்டில் 22 முதல் 23% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அந்த ILOலயே வந்து கட்டமைப்புகளுக்கு நிறைய மோடி ஆட்சியில செஞ்சிருக்காங்க. அதான் ரொம்ப கவனமா இருக்கு. வளர்ச்சி பற்றிய கேள்வி அல்ல இது. வளர்ச்சி வேலை வாய்ப்புடன் கூடிய வளர்ச்சியா, சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சியா, பகிர்வு சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி. ஒரு தொழிற்சாலை இருக்கு, 1000 பேருக்கு வேலை கொடுக்குது, 10,000 ரூபாய் முதலீட்டில் 1 லட்சம் முதலீடை உயர்த்திட்டு நீங்கள் 500 பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வளர்ச்சிக்கு என்ன பேர்? பகிர்வு இல்லாத வளர்ச்சி, நீதி இல்லாத வளர்ச்சி. இது பெருங்குழுமங்கள் ஏற்படுத்துகிற வளர்ச்சி. இதுக்கு ஒரு சான்று நான் சொல்கிறேன். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்கு, நிதி ஆயோக்னு பேர். பெரிய அறிவாளிகள் நிறைந்த அமைப்பு. அந்த அமைப்பினுடைய தலைவர் அமிதாப் காந்த் 2020 சொல்றார். எதுக்கு பிறகு சொல்றார்? 2016 பணமதிப்பு நீக்கம் கொண்டு வரப்பட்டுச்சு. இப்போ இந்த 2016க்கு பிறகு இடையில 2019 தேர்தல், 24 தேர்தல், எந்த இடத்திலையுமே இந்த டிமானிட்டைசேஷன் பணமதிப்பு நீக்கத்தை பற்றி பாஜக வாய் திறப்பதே இல்லை. தேர்தல் அறிக்கையில் கிடையாது, பிரதமர் பேச்சில் இல்லை, அமித்ஷா பேச்சில் இல்லை, நிதிநிலை அறிக்கைகள் கொடுத்தாங்கல்ல அந்த அம்மா நிர்மலா சீதாராமன், எதுலையுமே இல்லை. ஒன்று சாதனைனா சாதனைன்னு சொல்லுங்க, வேதனைனா வேதனைன்னு ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேளுங்க. டிமானிட்டைசேஷன் எவ்வளவு இழப்பு ஏற்படுத்துன்னு தெரியும். ஆனால் அதே போல நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் ஒன்று உருவாக்கி குறைந்த விலைக்கு பொது சொத்துக்களை விற்றாங்க. இதை பற்றி அமிதாப் காந்த் சொல்றாரு, இந்தியாவில் எந்த பிரதமருக்கும் இல்லாத துணிச்சல். மன்மோகன் சிங், நரசிம்மர் எல்லாம் சரி, இவருக்கு இருந்த துணிச்சல் என்னன்னா 5 பெரிய உலக சாம்பியன்களாக 5 பெரிய கம்பெனிகளை உருவாக்கி இருக்கிறார். இந்த 5 பெரிய கம்பெனிகளை உருவாக்குவதற்கு பொது சொத்தை விற்று கொடுத்தனுடைய எதிர்விளைவு தான், அதனுடைய பயனை பெறுவதற்கு தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமே வந்துச்சு. ஊழலுக்கு அதை விட சிறந்த உதாரணமே கிடையாது. அதனால வேண்டி ஒண்ணு இறுதியா சொல்றேன், இந்த இவருக்கு இன்னைக்கு இந்த கடவுள் வேஷம் போட வேண்டிய அவசியம் ஏன் வந்திருக்குன்னா, இதுக்கெல்லாம் பகவத்கீதையிலே இடம் வச்சிருக்கிறாங்க. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த உலகம் கெட்டு போயிடுச்சு, இந்த சாதி கலப்பெல்லாம் ஏற்பட்டு போச்சுன்னா அப்ப இந்த உலகத்தை காப்பாற்றி வர்ண தர்மத்தை காப்ப நான் மீண்டும் பிறந்து வருவேன். இன்னைக்கு 2025ல ஒரு இந்துத்துவ அரசை நிறுவ வேண்டும் என்ற கனவு தேர்தல் காலத்தில் நொறுங்கி கொண்டிருக்கிறது. அதை காப்பாற்ற அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் மோடி. ஓகே, திரு ரவிக்குமார், உங்களுடைய இறுதி பார்வை சுருக்கமா சார். இல்லைப்பா, அடுத்த கட்ட தேர்தல் இப்போ நீங்கள் 6வது கட்ட வாக்குப்பதிவில் இப்போ ஹரியானாவில் 10 தொகுதிகளோ சரி, டெல்லியில் நடக்கிற 7 தொகுதிகளோ, இது மாதிரி நம்ம பீகாரில் நடக்கிற 5 தொகுதிகளோ, மொத்தம் 57 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடக்க போகுது. இந்த 57 தொகுதிகளில் ஒரு 15-20 தொகுதிகள் கூட பாஜகவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்பது தான் இன்றைக்கு யதார்த்தம். எனவே இந்த நிலையில் அவங்க இன்னும் உச்சகட்டமான ஒரு பதற்றத்திலையும் அச்சத்திலையும் வெறுப்பை உமிழ்வது, பொய்களை கண்டமேனிக்கு பேசுகிறது, இப்படியான ஒரு நிலைக்கு இன்றைக்கி ரொம்ப போயிட்டுருக்காங்க. ரொம்ப பரிதாபகரமான ஒரு நிலைக்கு இந்த
தேர்தல் களத்தை இழுத்துட்டு போகிறாங்க. இப்படியான ஒரு தேர்தல் காட்சிகளை நாம் வந்து இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. என்ன ஒரே ஒரு கவலை, இவங்களுக்கு கடைசி இதில் எங்கேயாவது போய் வன்முறையை இவங்க தூண்டி விட்டு அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துறோம் அப்படின்னு இறங்கிடுவாங்களோங்கிற ஒரு அச்சம் தான் இருக்கிறது. அது இல்லாமல் இந்த தேர்தல் முடிந்தால் அதுவே பெரிய நிம்மதி. ஓகே சார், थैंक यू. அதுக்கு முயற்சி பண்றாங்க, ஆனா அது நடக்காது. அதெல்லாம் அப்பப்ப கைது பண்ணிட்டே டைம் இல்ல. இருக்காங்க. திரு ராமசாமி மைப்பன் சுருக்கமா ஒன்றும் இல்லை. என்னன்னா ராகுல் காந்தி மறுபடியும் மறந்துடுறாரு. ஏன்னா அவர் வந்து பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா யூபிஏ ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகள் 2004 14 88,000 கோடி கொடுத்துருக்காங்க. அவர்கள் வந்து பிரதமர் வேட்பாளர்கள் அவர்கள்ட்ட 10 பேர் இருக்காங்க அப்படின்றாங்க. நான் யார் அந்த ஆளுங்கன்னு சொல்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்குள் பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்தை பிரதமர் அங்கீகரித்து அதற்கப்புறம் ஜனாதிபதி கையெழுத்திட்ட ஒரு சட்டத்தை பப்ளிக்காக வந்து கிழிச்சு இது சரியில்லை அப்படின்னு சொல்லுவார். ஒரு பீனல் அஃபென்ஸாக பண்ணுவார். அதற்கப்புறம் அவங்க கட்சியை சார்ந்த இன்னொரு முதலமைச்சரோட புதல்வர் வந்து இங்கே இருக்க மத கொள்கைகள்லாம் சார்ந்து அவர் வந்து ஒரு கமெண்ட் கொடுப்பாரு. இந்த காங்கிரஸ் கட்சி வந்து இதனை ஃபுல்லாக கரப்ட் அப்படின்னு ஒரு சார்ஜ் ஷீட் கொடுத்து ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சிக்கு வரும். அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி மேலே ஒரு சார்ஜ் ஷீட் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது காங்கிரஸ் கட்சியோட அஜய் மக்கண்ட் அவர்கள் இன்னைக்கு கூட்டணியில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் கூட்டணியிலிருந்து இந்த கூட்டணி தலைவர்கள்லாம் பிரதமர் வேட்பாளர்கள்னா மக்களை ஏமாற்றி மக்கள் எதிராக ஊழல் செய்து மக்களிடம் பொய் கூறி சட்டத்திற்கு முரண்பாக நடந்து கொண்ட இவர்கள் எல்லாம் பிரதமர் வேட்பாளர்களா இருக்க முடியாது அப்படின்றதான் பிரதமர் அவரோட தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்றாரு. சோ மக்கள் கிட்ட தெளிவாக இந்த மாதிரி பிரதமர் வேட்பாளர் யாரு அவங்க முடிவு பண்ணுவாங்க. திரு சந்திரசேகர் உங்களுடைய இறுதி பார்வை. இல்ல டைம் இல்ல. ஒரே வார்த்தை. டைம் இல்ல. இந்த 5வது கட்டம் 6வது நிறைவு பரப்புரையில நிறைவு 6-7ல ஏற்கனவே எங்களுடைய வெற்றி வாய்ப்பு 85% சரி ஓகே. ஆகையால டைம் இல்ல சார், டைம் இல்ல. திரு சந்திரசேகர் உங்களுடைய இறுதி பார்வை. இல்ல நான் ஒரு சிறிய பாயிண்ட் தான். அவர் பிஜேபி நண்பர் அவர் ஸ்ரீதரன் சொன்ன அந்த காங்கிரஸ் 300 தான் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பவருக்கு வரலான்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. இப்போ இருக்கிறதுல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு இவங்க 300 தான் கண்டெஸ்ட் பண்ணாலும் பிஜேபியை நார்த் இந்தியாலையும் வெஸ்ட் இந்தியாலையும் டைரக்டாக காங்கிரஸ் பிஜேபி மோதுகின்ற இடங்களில் ஒரு 60-70 சீட்டுகளை அவர்களை குலைத்தாலும் தங்களுடைய தோழமை கட்சிகளின் உதவியால் நிச்சயமாக பிஜேபியை ஒரு 200-220க்குள் லிமிட் பண்ண முடியும். அந்த சாதனையை அவர்கள் அடைந்தார்கள். ஆனால் நிச்சயமாக பிஜேபியை ஆட்சியிலிருந்து அகற்றலாம். அதுதான் இப்போ உண்மையான நிலைமை, கள நிலைமை. எத்தனை ஓவர்ங்கிறது முக்கியம் இல்ல, ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றீங்க. நன்றி. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு கேள்வி களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.